தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 2 நாள் வந்தது மிக உற்சாகத்தை தந்திருக்கிறது. ஆனா எனக்கு ஒண்ணு கவலை என்ன என்றால், நம் தமிழகத்தில் உள்ள ஒரு சோழ மன்னனை மரியாதைப்படுத்துவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் வந்து, அதே மாதிரி தூத்துக்குடியில நமது நாமெல்லாம் பயணம் செய்கின்ற ஒரு தென்கோடியில் உள்ள ஒரு விமான தளத்தை விரிவுபடுத்திவிட்டு வந்தது, ஏதோ அதை மறைப்பதை போல ஒருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு. பிரதமருக்கு ஒரு பிரபலமான ஒரு தளத்திற்கு ஒரு இடத்திற்கு வருவது மட்டுமல்ல, அதற்கு பெருமையை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு வருகிறார். கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையும் காவிரியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இணைத்திருக்கிறார் என்ற பெருமையை பேச வருகிறார். ஆனா வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது. இங்க தமிழ்நாட்டுல என்னன்னா, ஆன்மீக தமிழனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அதனால் ராஜேந்திர சோழனும் தமிழன் தான். ராஜேந்திர சோழனின் எல்லா சாதனைகளும் தமிழனின் சாதனை தான். ஆனா ஏதோ அவர் மரியாதைக்குரிய மோடி பேசினோன்னு அந்த நேரம் பார்த்து கீழடியை பத்தி பேசு. கீழடியை பத்தி யாரும் எதையும் மறைக்கல. அது அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும். ஆனா ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட ஒரு பெருமையா கருதாம தமிழ்நாடு இருப்பது வேதனைக்குரியது. ஆனா இந்த இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழன், கடாரம் கொண்டான் என்ற தமிழனை பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் மோடி அவர்கள் வந்தார்கள் என்பதுதான். ஆனா எங்களை பொறுத்த மட்டில் ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்களும் பதற்றத்தோடு இருக்கிறார்கள்? அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. வேற ஆளுங்களுக்கு வேற கருத்து, தலைவர்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். அவரை நான் மதிக்கிறேன்னா, நான் சின்ன வயதுல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர், அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் எல்லா மாநிலங்களிலும் வெற்றி கண்டவர்கள், பல மாநிலங்களில் வெற்றி ஃபார்முலாக்களை ஏற்படுத்தியவர்கள். அதனால சும்மா அவங்கள ரொம்ப தவறா மதிப்பிட முடியாது நீங்க எல்லாம். அதுவும் அவங்களாம் நேர்மறையான ஒரு அரசியல் செய்பவர்கள், ஊழல் செய்யாதவர்கள், நேர்மறையான அரசியல் செய்பவர்கள். அதனால நீங்க அப்படியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் தாழ்மையுடன் சொல்லிக்கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். ஏன்னா 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா சொல்லி எதிர்த்து சொல்றாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்க. அதனால இந்த செமி ஃபைனல் கூட இந்த பிஜேபியோட என்டிஏ கூட்டணி செல்லாதுன்னு அது சொல்ல அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி, நேர் எதிர்கட்சியான கூட்டணி அந்த கூட்டணி தான். அதனால பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். அதனாலதான் விஜய் அவசரமா அதிமுக பாஜக மறைமுக கூட்டணின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. நான் கேட்கிற, நேரடியா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்குதுங்க. மறைமுக கூட்டணி நீங்க வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மறைமுக கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பலம் பொருந்திய கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. எல்லாம் தேர்தலுக்காக தான். நான் ஏற்கனவே 2 வருஷம் கழிச்சுதான் ஆரம்பிச்சாங்க. அப்பவே நான் சொன்னேன், 2 வருஷம் கழிச்சு நீங்க ஆரம்பிக்கிறது, அந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க அந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு அப்பட்டைய உங்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும், மக்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும், அரசாங்கம் வீட்டுக்கு அரசாங்கம் எல்லாமே தேர்தலுக்காக. ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள்.